ராகி வச்சு ஒரு வெஜிடபிள் சேவை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 2 பேருக்கு பண்ணுறனால இந்த அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது கூடவே ஓரளவுக்கு சூடான தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு, இப்போ நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த இட்லி பாத்திரத்தில் நல்லா கொதிச்சிட்ருக்க தண்ணி. ஸோ நம்ம இட்லி பிளேட்டில் நம்ம ஊற வச்ச அந்த ராகி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். அது குக் ஆகிற நேரத்தில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 போல் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். அதையும் இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, அதில் ஒன்று நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். இன்னொன்று நீளமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லாவே வெந்துருச்சு. நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபேன் காற்றுல விட்டுருங்க. இது ஆறட்டும். இது ஆறதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள் சாட்டே பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், பச்சை கடலை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரட் பீன்ஸ் அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பாதி வெஜிடபிள்ஸ் பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம இந்த குக் பண்ண ராகியை சேர்க்கணும். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ராகி சேவை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.